தை 1 முதல் தை 30 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் மேஷம். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு. கழுத்து பகுதி, கை கால், ஷோல்டர் பெயின்லாம் வரக்கூடாது பார்த்துக்கணும். சூப்பராக இருக்கும். தை மாதத்தில் தொழிலெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு முதலீடு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கண்டிப்பாக பண்ணுவீங்க. பயப்படவே வேணாம். நல்ல பேர், புகழ், சந்தோஷம்லாம் கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன கஷ்டம் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பதட்டம் குறையும். நீண்ட நாட்களாக இருந்த டென்ஷன் குறையதே பெரிய சந்தோஷம் மேஷத்துக்கு. தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறிடும். அதே போல் புது உத்தியோகமெல்லாம் எதிர்பார்த்து புது படிப்பு, தொழில், வியாபாரம் ஏதாவது மாற்றம், பணமே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் நல்ல பணம் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ரிஷப ராசிகளுக்கு என்ன? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்கணும். பெரியவர்களுடைய எழுத்தை நல்லா பார்த்துக்கணும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்துலலாம் வாக்குவாதம் கூடாது. பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருக்கணும். ஆனால் தொழிலில் இருந்த டென்ஷன் குறையும். அதே சமயம் ட்ராவல் இருக்கும். ஆனால் நல்ல அது சந்தோஷமாக இருக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. அப்போ என்ன ஆகும்? முதுகு தண்டுவடத்துக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைனா மாட்டிப்பீங்க. அதுதான் முக்கியம். பணப்பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது யார்? மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுனத்துக்கு இதெல்லாம் கிடையாது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், இரத்த ஓட்டங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், கண்ணு, நரம்பு எல்லாமே கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ப்ரமோஷன் ஏற்படும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேறு தனிப்பட்ட தொழில் தொடங்கலான்னு ரொம்ப நாள் கனவு நிறைவேறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகத்தில் அதி அற்புதத்தை ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? மிதுனம். பிள்ளைகள் விஷயத்திலும் அனுகூலம். பிள்ளைகளுடன் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். நவகிரகத்தில் சனி வழிபாடு. பாதத்தை நல்லா பார்த்துக்கணும். பாதம், அடிப்பாதம், நகம் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக ஆண்கள். மற்ற எல்லா விஷயமும் சூப்பர் டூப்பர் தான். இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, அனுகூலம், வேறு இடம் மாற்றம், பெரிய கௌரவம் ஏற்படுவது, அரசு கௌரவம் ஏற்படுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றம் ஏற்படுவது, பெரிய பொறுப்புக்கு வருவது, சின்ன வயசு பசங்கள்லாம் திடீர்னு அவங்க கண்டுபிடிப்பு பாராட்டு பெறுவது, பெரிய விருதுகளுக்கு பெறுவது, பெரிய குளோபலி உங்களை கொண்டாடுவது, தனிப்பட்ட முறையில் திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படுவதெல்லாம் கடகத்திற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். நவகிரகத்தில் புதன். அலர்ஜி எல்லாம் பார்த்துக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல நேரம். தொழில், சண்டை எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க. பெற்றோர் பெரியோரில் உங்களுக்கு ஏற்றதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. வண்டி வாகன மாற்றம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள், மனதில் பிடித்த விஷயம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், சினிமாவில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, கம்ப்யூட்டரில் இருக்கவங்க, மருத்துவத்தில் இருக்கவங்கெல்லாம் பெரிய பொறுப்புக்கு வர்றதெல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். மனது ஒரு நிம்மதியாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கும் சிம்மம் தூங்கி. சந்தோஷமாக தூங்குறது, பழைய தவறுகள்லாம் திருத்திக்கிறது, இந்த கோவெல்லாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிகிறது, நல்ல முன்னேற்றமாக அரவணைச்சு கொள்வது, ஒரு மாதிரி பதட்டம், பொறாமெல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறிடுறது. இனிமேல் நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நமக்கு தான் கடவுள் எல்லாமே கொடுத்துருக்கானேன்னு அப்படியே மாறிடுது. ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல சந்தோஷம், அனுகூலம், அரசு துறை, அரசியல்வாதிகள், அதி ஏற்பதும் அனுகூலமான அமைப்பு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் சனி, அது ரொம்ப முக்கியம். முட்டுக்கள், ஜாயிண்ட் பெயின்ஸ், எல்லா ஜாயின்ட்ஸும் கவனமாக பார்த்துக்கணும். கன்னிக்கு பிள்ளைங்க விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம். வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் கவலையே படாதீங்க, அதிலெல்லாம் சக்ஸஸ் தான், அதிலெல்லாம் நல்ல ஏற்றம் தான். மாற்றங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிக அற்புதம் ஏற்படும். வியாபாரத்தில் நிம்மதி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் ஏற்றம் பெறும். அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு மிக முக்கியம். படபடப்பு, ஏதாவது ஒரு யோசனை, ஒன்றுமே இருக்காது, நீங்களே வச்சுருந்தா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பெரியவங்க எழுத்து தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சுக்கிரன் உச்சமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்ல உடற்பயிற்சி செய்யணும். தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. 24 hours அப்படியே ஃபோனை நோண்டிக்கினே இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத கண்ணெல்லாம் திடீர்னு இப்படி அப்படின்னு கண்ணில் தொந்தரவு வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தலைவலியெல்லாம் தாங்க முடியாத வந்துடும். அதனால் நல்ல மெடிடேஷன். அந்த ஈவினிங் ஆனால் நைட் ஆனாவே இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில வந்துடுங்க. காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எப்பாவது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பாருங்கள், அதிலே இருக்காதுங்க. சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் அதிக அற்புதம் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கு, மருத்துவ துறையினர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்கும். நினச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். நினச்ச இடத்துக்கு தொழில் மாற்றம் கிடைக்கும். இதோட வேறு என்ன வேணும்? எல்லாமே கிடைக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆத்ம ரீதியாக கிடைக்கும். அடுத்ததாக யார் பார்க்கணும்? விருச்சகம். விருச்சகத்துக்கு எது சம்பந்தம்? அது அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சுக்கிரன் நவகிரகத்தில் கழிவுகள் போகிற இடம், யூரினரியும் பார்த்துக்கணும், மலக்குடலையும் பார்த்துக்கணும் சுக்கிரனுக்கு. மற்றபடி எல்லாமே நல்லது. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், நலம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எல்லாம் முன்னேற்றம் தான். தேகாரைக்கும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கணவன் மனைவி சாதாரண சண்டை கூட கோர்ட்டு வரைக்கும் போயிடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டியதாகிடும். அக்கம் பக்கம்லாம் திடீர்னு பண்ணி விட்ருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் உறவுக்காரங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாருடைய அரவணைப்போ ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தனுசுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவுலாம் நல்லா பார்த்துக்கணும். சும்மா ஏதாவது சளி வந்தாலும் நல்ல ஸ்வீட்ஸாக சாப்பிட்றது. ஸ்வீட்டுனாலேயே நோய் வரக்கூடிய ராசியில் யார் வரும்? தனுசு. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக செரிமான கோளாறுகள், கழிவு பாதையில் திடீரென்று சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உபத்திரம் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்தை தவிர வார்த்தைக்கு மட்டும் கொஞ்சம் எமோஷனல் இல்லாமல் இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு புதன் கண்டிப்பாக அற்புதமாக இருக்கிறதுனால தைரியம் ஏற்படும். வாகன அமைப்பு மாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய உறவுகள் கிடைக்கும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். டிராவல் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாருக்கு? தனுசுக்கு. அதனால் கண்டிப்பாக அருமையான ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரங்க. மகரத்துக்கு சூரியன். கண்ணு சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், தலைவலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன உடம்புல வலினாலும் மருந்து கடையில் போய் மருந்துக்கு சாப்பிடாம இந்த குடும்ப ஃபேமிலி டாக்டரை பார்க்கக்கூடிய மகரம் தப்பிச்சிக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உறவுகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது மிக மிக முக்கியமான அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் அதிக அற்புதம் ஏற்படும். தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகரத்திற்கு அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய தொழில் கிடைக்கும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது. மன அழுத்தம் தான். ஏதாவது யோசனை
ஏதாவது ஒன்று யோசனை, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, தூக்கத்தை விட்டுட்டு 3 மணிக்கு எழுந்துக்கினது, அப்படியே போய் உட்காந்துக்கிறது, சோஃபாவில் உட்காந்துக்கிறது, கவுந்தடிச்சு படுத்துக்கிறது, ஒரு மாதிரி அதெல்லாம் ஜாலியாக இருக்கக்கூடிய டைம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களோட தேகாரைக்கும் பூர்வீகமாக சொத்து வச்சுருப்பீங்களே, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத குழப்பம் ஏற்படக்கூடாது. எதிரிகள் அண்டர் எஸ்டிமேட்டு பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் ராகு. வயிறு செரிமானங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுவாசத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். மீன ராசிக்காரர்களுக்கு மற்றபடி லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, கண்டிப்பாக தை மாதத்தில் அதிகமான லாபத்தையும் அதிகமான நகை இதெல்லாம் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடியதில் மீனம் முதன்மைப்படும். பண உறவு வரும், எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் தழும்பும், சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அதி அற்புதம் ஏற்படும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தம் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.